எங்கள் கொத்தனாரை ஜல்லிலாம் கொட்டியாச்சு, வாங்க வாங்கன்னு ஒரு வாரமாக கூப்பிட்றேன். அவருக்கு எங்கேயோ 10 நாள் வேலை அமைச்சு போச்சான். 10 நாள் வேலையை விட்டுட்டு நான் 2 நாள் வேலைக்கு வருவேனான்னு கேட்குறாரு. நான் எப்பயுமே 3 வருஷமாக அதனால தான் கட்டுறேன். 2 நாள் செஞ்சால் 3 நாள் செஞ்சால் உடம்பு முடியாது, டயர்டாகிடும். அவங்கள்ட்ட கத்தி கத்தி நம்மளுக்கு மாளாது. அப்புறம் என்னால் ஜல்லியில் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு நானே வரகலை போட்டு அடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, மண் அடித்தேன்னா ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா கலவை கொண்டாந்து கொட்டினாங்கன்னா நானே போட்டு தர இழுத்துப்பான். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்திங்களா? ஜல்லி போட்டு மட்டம் கட்டியாச்சு ஃபுல்லாக. இந்த மட்டத்தில் இந்த சிமெண்ட்டை இந்த வாளி தண்ணியில் போட்டு பால் கரைச்சிக்கணும். பார்த்திங்களா? சிமெண்டி பால் கரைச்சிக்கிட்டேன். இது சிமெண்டி பால்னு சொல்ல மாட்டாங்க, இது வேறே தண்ணி பால்னு சொல்லுவாங்க. ரொம்ப பச்சை தண்ணியாக இருக்கும் அது. அந்த அரைதட்டு சிமெண்ட்டை மட்டும் போட்டு, ஏன்னு சொன்னால் வரகலவை போட்டுட்டு ஊற்றி விட்றேன் பாருங்கள். வரகலவை போட்டுட்டு நம்ம மேலே தண்ணி விடுவோம் இல்லையா, இப்போ அந்த தண்ணி கீழே இறங்கும்போது இந்த சிமெண்ட்டு தன்மை கீழே இறங்கி நல்லா அடி வரைக்கும் கிருப்பு கிடைக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு வாளி கரைச்சி ஊற்றணும். பார்த்தீங்களா? ஃபுல்லாக சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றியாச்சு. வெளியில் 6 தட்டு எம்சண்டு, 1.5 தட்டு சிமெண்ட்டு, இதை அப்படியே கலவை கலந்துக்கணும். வரகலவை கலந்து கொட்டியிருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே இதே மாதிரி ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு போகணும்பா. கொட்டிக்கிட்டு போயிட்டு அப்புறம் சொல்கிறேன். கலவை கலந்த இடம் சுத்தமாகிடுச்சு, அள்ளி கொண்டு கொட்டியாச்சு. இந்த ரவை கலவை நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கலவை நிறுத்தணும், ஏதாவது ஒரு இடம் பள்ளம் அங்கே போடுறதுக்கு. அப்புறம் பாருங்கள், தண்ணி காபாரல் தண்ணி காலையிலேருந்து நானே தூக்கிட்டு போய் ஊற்றிருக்கேன். அதான் ஒரே கால் வலி. நேற்று வேலை இவ்வளோ கஷ்டம் இல்லை, ஏன்னா இப்படி கிட்டத்தை போட்டுக்கிட்டேன்னா இது கொஞ்சம் நடந்து எட்டை கொண்டு கொட்டுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கலவை கொட்டி வச்சுட்டேன்னா இப்போ இது மேலே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நாளைக்கு ஊற விடணும். ஏன்னா உடனே திம்ஸ் போட்டால் சலுக்குன்னு அடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்ச நாளைக்கு ஊற விட்டுட்டு அப்புறமா நல்லா இதெல்லாம் இழுத்து பழையால மொத்தம் கட்டி இந்த கட்டையால் தான் திம்ஸ் போடுவேன். கொத்தனார் அரை நேரம் ஆகும் சந்துக்கு வரகலவை அடிக்கானார், மட்டம் கட்டானார். நேற்று 1 மணி நேரம் வரகலவை போட்டிருக்கேன், இன்றைக்கி 1 மணி நேரம் கரெக்டாக 11:30 வந்தால் மணி இப்போ 12:30. அவ்வளோதான். பாருங்கள், வேலை கொஞ்சம் கழிச்சு டிம்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடம் வரகலவை கொட்டி தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஆயிடுதுப்பா. இப்போ இது உணர்ந்துருக்கு. இப்போ இதை திம்ஸ் கட்டி இதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும், வட்டம் பண்ணணும். அதுக்கு உரிய 2 ஆயுதங்கள் தான். ஒன்று இந்த ஆயுதம், இன்னொன்று இந்த ஆயுதம். இதில் என்னன்னா இந்த சின்னதாக இருக்கு பாருங்கள், இந்த பகுதியில் இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா கை நசுங்காது. இதில் திம்ஸு போட்டுக்கிட்டு கலவையை கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா இந்த இப்படி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். பாருங்க, ஏன்னா இங்கே கீழே 2-3 பைப் லைன் போகுது, பெரிய திம்ஸாலெல்லாம் போட முடியாது. இவ்வளோதான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன மீன் கலவை இப்போ பாருங்க, இப்பெல்லாம் இருக்க இதில் வச்சுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே மொத்தமாக போட வேண்டியதுதான். இப்போ இப்படி இருக்குங்களா? இப்போ பாருங்கள், திம்ஸ் அடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள். முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்து பாருங்கள், திம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இது கை கழுவுனது தண்ணி, இதில் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றிவிட்டா. இப்போ ஊற்றக்கூடாதானா, ஆக்சுவலி கொஞ்சம் காஞ்சதும் நல்லா ஊற்றினோம்னா நல்லா தர விரும்பிடும், சூப்பராக இடம் தர.